ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எரியும் நெருப்பிலே குப்புற விழுந்து புரண்டாலும், குண்டு சட்டிக்குள் குதித்து குதிரைகளை தூக்கி சுமந்தாலும் எந்திரி என்று சொன்னால் எந்திரித்தே ஆக வேண்டிய அபாக்கிய சூழ்நிலை இடிதாங்கிக்கும் வாய்க்கலாம். தலைவாழை இலையை நீரால் மந்திரித்து சாப்பிட உட்கார்ந்தால் கூட பாதியில் எந்திரித்துத்தான் ஆக வேண்டும். இடிதாங்கியின் எக்ஸ்பிரஸ் வேக வளர்ச்சி பிடிக்காத யாரோ தான் எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கி எக்கச்சக்கமாய் எழுதி அனுப்பி இருக்கிறார். அப்படி மடித்து அனுப்பிய கடிதத்தை படித்து பார்க்கும் முன்பாகவே பயணம் போன பஸ் பாதியிலே நின்று விட்டது. கேட்டால் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். இடிதாங்கியை டிஸ்மிஸ் செய்தால் இன்ஸ்டாகிராமில் இடிக்கும், பேஸ்புக்கிலே புயலடிக்கும், ட்விட்டரிலே தீப்பிடிக்கும் என்றெல்லாம் தீவிர கற்பனையில் தகிக்கும் போது தீக்குச்சி பற்ற வைக்கும் நேரத்தில் தண்ணீர் ஊற்றி அணைத்து விட்டார்கள். மோனாலிசா ஓவியத்தை போல செல்வாக்காக வாழ்ந்தவன் இடிதாங்கி இன்றைக்கு வேண்டுமானால் தீஞ்சு போன பேட்டரி போல வீக்காக இருக்கலாம். பேட்டரி வீக்கானால் செல்போன் பேச்சு வீக் ஆகிவிடுமா? திரும்ப சார்ஜ் ஏற்றியதும் செல்லில் பெல் அடிக்கத்தான் செய்யும். இடிதாங்கி ஒரு செயல் சிக்ஸர் என்பதை மறந்து விடாது. இன்றைக்கு ஒரு நாள் எல்லை தாண்டி விழும்போது எக்கு தப்பாக கையில் சிக்கி கேட்ச் ஆகிவிட்டான் என்று அவனை எகத்தாளம் செய்ய பார்க்கிறீர்கள். டிக்கெட் கிடைக்காதா என்று காத்திருந்தவர்கள் எல்லாம் விக்கெட் விக்கெட் என்று வெடிவெடிக்கிறீர்கள். இடிதாங்கி ஒரு நாள் இடி போல எழுந்து திரும்பவும் செஞ்சுரி அடிக்கும் நாள் வரும். அன்றைக்கு 10 தடவை பந்து எகிரினாலும் நோ பால் கொடுத்து ஃப்ரீ ஹிட்டில் பலரையும் ஃபீல்ட் அவுட் ஆக்குவான் என்ற உண்மையை சிந்தனைக்குள் ஏற்றிக்கொள்ளு. பால் குடமும் பஜனை மடமும் இடிதாங்கி ஏற்கனவே காவடி தூக்கிய இடங்கள் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். கதவடைப்பு முடிந்ததும் மெதுவடையை மெல்வது போல மெல்ல மெல்ல கேண்டீனுக்குள் இடிதாங்கி நுழைவான் என்று மென்று முழுங்கிக் கொள்கிறேன். அதுவரைக்கும் ஐபிஎல் மேட்சில் மட்டுமல்ல, அரசியலிலும் டச்சில் இருப்பான் இடிதாங்கி. பிறகுதான் ஸ்கெட்ச் போட்டவர்களுக்கெல்லாம் ஸ்டெம்புகள் கிடுகிடுக்கும் என்ற சென்டிமெண்ட் கண்ணீரோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.